காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறக்க வேண்டி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்த உத்தரவிட வேண்டுமென திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழு மற்றும் மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை அமல்படுத்த உத்தரவிட வேண்டுமென திமுக மனு தாக்கல் செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனுவை மூத்த வழக்கறிஞர் வில்சன் வரைவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக தெரிவித்திருக்கிறது. திமுக சார்பில் விவசாய அணியின் செயலாளர் AKS விஜயன் மூலமாக சிவில் முறையீடு வழக்கு என்பது இடைக்கால மனுவை தாக்கல் செய்யப்பட்டு தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட அவசர உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பின் நடைமுறைப்படுத்தவும் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வழங்கிய உத்தரவுகளை அமல்படுத்துவதும் உச்சநீதிமன்றம் அணுகியிருக்கிறது என்றும் இந்த மனுவில் உச்சநீதிமன்றத்திடம் குறிப்பாக பின்வரக்கூடிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 28/7/2025 அன்று காவேரி நீர் ஒழுங்கு குழு என்பது வழங்கியிருக்கக்கூடிய காவிரி நீர் மேலாண்மை உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவை கர்நாடக அரசு உடனடியாக முழுமையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீர் என்பது திறந்துவிட வேண்டும் என்றும் 29/7/2026 முதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பற்றாக்குறையும் ஈடு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக தமிழ்நாட்டில் வழங்கிட வேண்டிய 9.46 TMC தண்ணீரை பற்றாக்குறை இன்றி ஈடு செய்யும் வகையில் 15 நாட்களுக்கு தினமும் சுமார் 7000 QC அளவிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் இந்த கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீரும் அதே போல வளிகுண்டாவில் கிடைக்கக்கூடிய நீரும் அளவும் காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் தினசரி கண்காணித்து அதன் அமலாக்க நிலையை உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதே போல உரிய உத்தரவுகளையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்றும் கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை குழு திட்டத்தின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வ அமைப்புகள் உடன் சேர்ந்து தொடர்ச்சியாக இதனை கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் முழுமையாக அமல்படுத்தவும் உடனடியாக இதன் தலையீடு செய்து உச்சநீதிமன்றம் இந்த மனுவை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தொடர்ச்சியாகவே கடந்த ஆட்சி காலத்திலும் இது போன்று காவேரி பிரச்சனைகள் வரும் பொழுது மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த மனுவில் உடனடியாக தீர்வு காண வேண்டும். அதே போல ஏற்கனவே 15 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் திறந்து விடப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் அதனை ஈடு செய்யும் வகையிலும் தண்ணீரை திறந்து விடுவதற்கு காவிரி நீர் மேலாண்மை அதே போல உச்சநீதிமன்றம் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த தாக்கல் மீதான விசாரணையை உடனடியாக நடத்திட வேண்டும் என்றும் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி செலினா. அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள் நேரலையில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிங்க் கலர் இது பண்ணாங்க முன்னாடி, அது அந்தந்த இதில் அவங்க வந்து இப்போ அந்தந்த துறையில் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு முதல்வர் வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு கலரை போட்டு இப்படி தான் வந்து சின்னம் போய் சேரணுமா? இன்னைக்கு இப்போ எங்களுடைய கட்சி சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் உலகம் முழுசும் போய் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் முதல்ல எப்போ திமுக இன்னைக்கு வந்து என்ன யார் காவிரி விவகாரம் தொடர்பாக திங்களன்று அரசு சார்பில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என
அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்.